Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man wala ma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மற்றும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் தாபிஈன்கள், தபீன்கள், இறை வழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே குளிமிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி எனது உழைத்துக் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பேசப்போவது ஜக்காத்துல் ஃபித்ர், ஃபித்ரானான்னு சொல்லுவாங்க, இது சம்பந்தமாகவும் மற்றும் பெருநாள் தினத்துடைய அன்றைய தினத்தின் சட்டதிட்டங்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது ஜக்காத்துல் ஃபித்ர், ஃபித்ருக்குரிய ஜக்காத். ஃபித்ர் என்றால் நோன்பு திறப்பது என்று அர்த்தம். நோன்பு திறப்பதற்குரிய தர்மம், அதாவது நோன்பு தர்மம். நோன்பை திறக்கக்கூடியதுக்குரிய தர்மம் என்றால் நோன்பு தர்மம் என்று சொல்லுவாங்க. அப்ப இதுக்குத்தான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்றது. அது இதனுடைய சட்டம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, தத்துவம் என்ன, என்னென்ன எந்தெந்த பொருட்கள் இருந்து கொடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும், எப்போது அது கடமையாகும், எப்போது அது வழங்கினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயங்களை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஃபர்தாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயம் வாஜிப் அல்லது ஃபர்த் என்று சொன்னால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்தாக்கியது போன்று. ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மன் யுதீஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ரசூலுக்கு கீழ்ப்படுகின்றாரோ திடனாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். திடனாக அவன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து விட்டான் என்ற இது போன்ற இன்னும் சில ஆதாரங்கள் என்ன சொல்லுது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கட்டாயமாக்கினார்கள் என்றால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமாக்கியது போன்று. எதை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகின்றார்களோ அது அல்லாஹ் விளக்கியதுக்கு சமம். ஏவல் விளக்கல் அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து வரக்கூடிய ஏவல் விளக்கல், இது அதனுடைய அந்தஸ்து வந்தன அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை போன்று. ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் எதையும் சொல்ல மாட்டார். உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ரசூல் அவர் தன்னுடைய மனோ இச்சப்படி எதையும் பேச மாட்டாரு. அப்படி பேசுவார் என்று இருந்தால் அது வஹி மூலமாகத்தான் பேசுவாரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அப்ப இதிலிருந்து விளங்குது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதும் அதனுடைய அந்தஸ்தும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய அந்தஸ்தாக இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயமாக்கினார்கள். யார் மீது? அல் கபீர் வ ஸகீர், பெரியார் சிறியார், அஸ்ஸகர் வல் உன்ஸா, ஆண் பெண், அல் ஹுர் வல் அப்த், இன்னும் மினல் முஸ்லிமீன், விடுதலையான அடிமை மீதும் முஸ்லிம்கள் நின்று என்று வந்திருக்கின்றது.
இந்த ஹதீஸை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கும் போது பின்வருமாறு கூறுகின்றார்கள். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி மின் ரமதான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் இருந்தும் ஜகாத்துல் ஃபித்ரை கட்டாயமாக்கினார்கள். சாஅன் மின் தம்ர், ஈச்சப்பழத்திலிருந்து ஒரு சாவும், அவு சாஅன் மின் ஷயீர், அதாவது வால்கோதுமையிலிருந்து அல்லது வால்கோதுமையிலிருந்து ஒரு சாவும் கட்டாயமாக்கினார்கள். அலல் அபதி, அடிமை மீது, வல் ஹுர், விடுதலையானவர் மீதும், அஸ்ஸக்கர் வல் உன்ஸா, ஆண் பெண் மீதும், வஸ்ஸகீர் கபீர் மினல் முஸ்லிமீன், இன்னும் சிறியார் பெரியார் முஸ்லிம்கள் நின்றும். முஸ்லிம்கள் நின்றும் ஆன அடியார்கள், அதே போல விடுதலையானவர்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள், முஸ்லிம்களான சிறார்கள் பெரியார்கள், இவர்கள் அனைவர் மீதும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கட்டாயமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் அவங்க தங்களுடைய கிரந்தங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதே நேரத்துல தாயுடைய கருவில் இருக்கக்கூடிய சிசு, இதன் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் வாஜிபா என்று கேட்டால் கட்டாயம் அல்ல, அது கட்டாயம் இல்லை. இருந்தாலும் அமீர் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார். வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒருவர் கொடுத்தார் என்றால் அது பிழை இல்லை. அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ன, முதலாவது அனைவர் மீதும் கடமை. அது அடியானாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், விடுதலை இருக்கட்டும், ஆண் பெண், சிறார் பெரியார், அனைவர் மீது இது கட்டாய கடமை. வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை அதுக்கு நீங்க விரும்பினால் கொடுக்கலாம், ஆனா கட்டாயம் இல்லை. அப்ப இது எப்படி முதலாவது வழங்குறது, அந்த அடிப்படையில் சொல்லும்போது சொல்றாங்க, முதலாவது இஹ்ராஜு அன் நஃப்ஸி, ஒருவர் தன்னுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். முதலாவது தனக்குரிய ஜக்காத்துல் ஃபித்ர். وكذلك عمن تلزمه مؤونته من زوجة أو قريب. அதே போல எவருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றார், ஒருவர் மனைவி மக்கள், இப்ப மனைவி மக்களுடைய பொறுப்பு யாருக்கு? வீட்டுக்காரர் மீது, கணவன் மீது. அப்ப அவர்களுக்கும் இவர் வழங்கணும். அதே போல தாய் தாப்பனும் வீட்டில் இருக்கிறாங்க என்றால் அவர்களுடைய பொறுப்பும் இந்த மகன் மீது தான் இருக்குது என்று இருந்தால் அவங்களுக்கும் அவன் வழங்க வேண்டும். அதே போல இன்னும் சகோதர சகோதரிகள் தனக்கு கீழே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்பும் இந்த வீட்டுக்காரர் இவர் மீதுதான் இருக்குது என்றால் தன்னுடைய சகோதரன் மீது அல்லது மகன் மீது இருக்குமேயானால் அவர்களுக்கும் அவன் வழங்க வேண்டும். அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், சரிதானே? இதற்கெல்லாம் பொறுப்பாளி யாரு? இந்த வீட்டுக்காரன், சரிதானே? கணவன். இதே நேரத்துல தாய் தகப்பனும் இருக்கிறாங்க, வறியவங்க, அவங்களுக்கு எதுவும் வருமானம் இல்லை, அவனுடைய கவனிப்பெல்லாம் மகன் மீது தான் இருக்குது என்றால் அவர்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை மகன் தான் வழங்க வேண்டும். அதே போல சில சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்க யார்கிட்ட இருக்கிறாங்கன்னா இந்த சகோதரர்கிட்ட தான் இருக்கிறாங்க என்றால் சகோதரன் மீது அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்குவது இவன் மீது கட்டாயமாக இருக்கின்றது. சரி, அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்க வேண்டும், சரிதானே? அது இருந்தால் தான், ஜக்காத்துல் ஃபித்ர் இருந்தால், வழங்குறதுக்குரிய வசதி இருந்தால். அந்த வசதியை சொல்லும் போது சொல்றாங்க உலமாக்கள், அதாவது அவனுடைய அன்றைய தினத்துக்குரிய தேவை, அதாவது பெருநாள் தினம் அவனுக்கும் தனக்கும்
தன்னுடைய மனை மக்களுக்கும் இன்னும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு உடைய இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருந்தால் அவன் ஜக்காத் ஃபித்ர் கொடுக்குவேன் தானே. அன்றைய தினத்துல அவர்களுடைய சாப்பாட்டு அளவுக்கு தான் இருக்குது என்று இருந்தால் அவன் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு அளவு தான் தானியம் இருக்குது, அந்த தானியத்தை கொடுத்து அவங்க பசியில் இருக்கணும். சரிங்களா? அப்படியான நிலைமையாக இருந்தால் அவன் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ததுக்கு பிறகும் அதை விட அதிகமாக அவனுக்கு வசதி இருக்குமே, ஆனால் அவன் கட்டாயம் வழங்க வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் தானே. அப்ப இது இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யார் வழங்க வேண்டும் என்ற விடயத்தை பத்தி பார்த்தோம். இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய தத்துவம் என்ன என்று சொல்லும் போது, முதலாவது இஹ்சான் இலல் ஃபுகரா, அந்த ஏழை எளியவர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது. அன்றைய தினத்திலே அவர்கள் வசதி கொடுக்கப்பட்டவர்கள், பணக்காரர்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று அந்த ஏழைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைப்பது. இது ஒரு நோக்கம், சரிதானே. அடுத்ததாக தத்ஹீர் அஸ்ஸாயிம் மிம்மா யஹ்சுலு ஃபீ சியாமிஹி மின் நக்ஸின் வ லக்வின் வ இஸ்மின். இரண்டாவது தத்துவமாகிறது அந்த 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 நோம்பாளியுடைய நோம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், நோம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், வீணான செயல்கள், பாவங்கள். நோம்பாளி என்றால் அவனுக்கு சில நேரம் கூடாத வார்த்தை பேசிப்பட்டிருக்கும், கூடாத செயல் செய்துபட்டிருக்கும், சரிதானே. அப்ப அந்த நோம்பை தாக்குமா இல்லையா? நோம்புல பாதிப்பை ஏற்படுத்தும். பாவம் நோம்புல ஒரு நோன்பு விட்டு போய் சொன்னான் என்றால் அது அவனுடைய அந்த நோம்புல பாதிப்பை ஏற்படுத்தும் தானே. எவ்வாறு நன்மை நோன்பை உறுதிப்படுத்துமோ, இன்னும் அவனுக்கு நன்மையை அதிகரிக்குமோ, அதே போன்று இந்த தீமை செயல்களும் தீய செயல்களும் நோன்பை பாதிக்கும். ஆகையால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸிலே கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவர் பொய்யையோ அல்லது பொய்யான செயலை விடவில்லையோ, அதனால அவன் பசியில் இருப்பதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். இதில் என்ன விளங்குது என்றால், இந்த பாவச் செயல்கள் நோன்பை அதுல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படியான அந்த பாதிப்பு இருக்குமே, ஆனால் அந்த பாதிப்பை நீக்கக்கூடியதுதான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். அந்த பாவங்களை அந்த குறைபாடுகளை நீக்கக்கூடியதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர். அதே போல இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கின்றது, இதன் மூலமாக அல்லாஹ்வுக்குரிய நன்றியை வெளிப்படுத்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு மாதத்தின் நோன்பை நோட்பதற்கு நம்மளுக்கு தௌஃபீக் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த ஜக்காத்தை நாம வழங்குகின்றோம். அதுல அது வெளிப்படையாக எடுத்து காட்டுகின்றது. இது அல்லாஹ்வுக்குரிய நன்றி என்று சொல்லிப்பார். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயமாக்கினார்கள், ஃபர்தாக்கினார்கள், கட்டாயமாக்கினார்கள். அதோட நோக்கம் என்ன என்று சொல்றாங்க, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃபத். நோம்பாளி அவனுடைய வீண்
மற்றும் ஆபாச செயல்கள் நின்றும் அவனை தூய்மைப்படுத்தும் முகமாகவும் மற்றும் ஏழைகளுக்கு உணவாகும். ஏழைகளுக்கு உணவாகும். அப்ப 2 முக்கியமான நோக்கம். கொண்டு வந்தன அவனுடைய அந்த நோம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், நோம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளை அதை சுத்தப்படுத்துவதாகவும், இன்னும் மிஸ்கீன்களுக்கு உணவாகும். மிஸ்கீன்களுக்கு உணவாகவும் இது வழங்கப்படுகின்றது. ஃபமன் அத்தாஹா கபில ஸலா, எவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் இதை வழங்குகின்றாரோ ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மமாக இருக்கின்றது. ஒமன் அத்தாஹா பஅத ஸலா, எவர் அதை பெருநாள் தொழுகைக்கு பிறகு வழங்குகின்றாரோ ஃபஹிய சதகத்தும் மின சதகாத், அது ஏனைய தர்மங்களை போல் ஒரு தர்மமாக கணிக்கப்படும். ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ராக அது கணிக்கப்பட மாட்டாது. அப்ப இது வழங்கும் போது வந்தன பெருநாள் தொழுகைக்கு முன்னர், பெருநாள் தொழுகைக்கு முன்னர் வழங்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஒருவர் வழங்கினால், கொடுத்தால் அது ஏனைய தர்மங்களை போல ஒரு தர்மமாக கணிக்கப்படும். அப்ப இதுல வாஜிப் என்ன, என்ன கொடுப்பது என்று சொல்லும்போது சொல்றாங்க, தாமுல் ஆதமியீன மின் தம்ரின் அவ் புர்ரின் அவ் ருஸின் அவ் ஜபீப் அவ் அகித், அதாவது மக்கள் தானியமாக எடுத்து சாப்பிடக்கூடிய பொருட்கள், தானியமாக எடுத்து சாப்பிடக்கூடிய பொருட்கள். உதாரணத்துக்கு வந்தன ஈச்சப்பழம். ஈச்சப்பழம் வந்தன இது அரபிகளுக்கு அந்த காலத்துல அது ஒரு தானியமாக இருந்தது, சரிதானே? இப்ப அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும், ஆனால் ஒருவர் ஈச்சப்பழம் கொடுத்தார் என்றால் அதுவும் கொடுத்ததாக கணிக்கப்படும், சரிதானே? அப்ப ஏனென்றால் அது உணவுப் பொருள், உணவு பொருளாக கணிக்கப்படுகிறது. அப்ப இதுல கொடுக்கக்கூடிய இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எந்தெந்த பொருள் இருந்து கொடுக்கப்படும் என்றால், தமர் ஈச்சப்பழம், புர் கோதுமை, ருஸ் அரிசி, இன்னும் ஜபீப் காய்ந்த ஈச்சப்பழம், திராட்சை பழம், அவ் அகித் பால் கட்டி, பால் கட்டி, பால் என்ன கட்டின்னு சொல்லி அதுக்கு அகித்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அந்த காலத்துல உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் என்ன உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவை, சரிதானே? குறிப்பாக அந்த காலத்துல இதல்லாத மக்கள் எதையெல்லாம் உணவாக ஆகாரமாக எடுத்துக்கொள்கின்றார்களோ அதை வணங்கலாம், சரிதானே? சில நாடுகள்ல இருங்கு அவனோட மெயின் சாப்பாடாக இருக்கும். இருங்கு மெயின் சாப்பாடாக இருக்கும். இப்படியாக எந்தெந்த நாட்டில் எதை அவர்கள் முக்கியமான ஆகாரமாக எடுத்துக் கொள்கிறார்களோ அதிலிருந்து வழங்கினால் போதுமானது. சொல்றாங்க அதாவது இது துணி, அதே போல பாத்திரங்கள் போன்ற விடயங்களை கொண்டு இது வழங்கலாமான்னு கேட்டால் சொல்றாங்க கூடாது, தானே? துணி அல்லது என்ன பெட்ஷீட், விரிப்புக்கள், அதே போல என்ன பாத்திரம், வீட்டில் பாய்க்கக்கூடிய பாத்திரங்கள் போன்ற பொருட்கள் இருந்து இது வழங்க முடியுமான்னு கேட்டால் இல்ல, கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கட்டாயமாக்கும் போது என்ன சொன்னாங்க, ஃபரதஹா மின தாம், இருந்தும் அதை கட்டாயமாக்கினார்கள். உணவுப் பொருட்கள் இருந்து வழங்கப்பட வேண்டும் என்ற அர்த்தப்படி அதுல அவங்க கட்டாயமாக்கினாங்க, சரிதானே? அப்ப உணவுப் பொருளை தான் கொடுக்க வேண்டும். சரி, இப்ப என்ன சொல்றாங்க, அதிகமான உலமாக்கள், அதாவது ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து
இந்த இது உணவுப் பொருள் இருந்தா வழங்க வேண்டும். ஆ ஒரு சாரார் மாத்திரம் சொன்னாங்க. அதாவது அ அதனுடைய பொறுமதியை வழங்கலாம். அதனுடைய பொறுமதிய கூட வழங்கலாம். ஜக்காத்துல் ஃபித்ர் எவ்வளவோ, அதுக்குரிய பொறுமதி எவ்வளவு இன்றைக்கு நியமிச்சிருக்கிறாங்க. 25 திர்ஹம் என்று சொல்லப்பட்டுச்சு. கொத்துபாவுல கூட. சரிதானே? அதாவது தானியம், அதுக்குரிய தானியம் அல்லது வந்தன்னா அதனுடைய பொறுமதி. பொறுமதி 25 திர்ஹம் என்று நியமிச்சிருக்கிறாங்க. 25 நீங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த தானியம் நீங்க வந்து அதுக்கு குறையும் வாங்கலாம். சரிதானே? சரி 25 வச்சுங்களேன். 25 திர்ஹம் வழங்கலாமா? அதாவது அதனுடைய பொறுமதி. அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானியத்திலிருந்து தான் அதை கட்டாயமாக்கினார்கள். தானியத்திலிருந்து தான் வழங்கப்பட வேண்டும் என்று கட்டாயமாக்கி இருக்கின்றார்கள். ஆகையால் தானியத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும். சரிதானே? அது வந்து அரிசியாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம், ஈச்சப்பழமா இருக்கலாம், அல்லது பால் கட்டியாக இருக்கலாம். ஏதோ தானியமாக இருக்கலாம். ஆ இதே நேரத்தில ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல அதுல பொறுமதியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொடுப்பது கூட நான் நினைக்கிறேன் நான் பார்த்த மட்டுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதனுடைய பொறுமதியை கொடுப்பது அ கொடுத்தால் அது கூடும் என்று தான் சொன்னாங்க. கட்டாயம் என்று சொல்லல அவங்களும். கட்டாயம் என்று சொல்லல. ஆனா இன்றைக்கு வந்து அத எடுத்து பெரிசாக்கி உலமாக்கள் பிற்காலத்து உலமாக்கள் அ அதனுடைய பொறுமதி கொடுக்கலாம் என்று சொல்றாங்க. ஏனென்றால் அது வந்து என்ன அன்ஃபஉ லில் முஸ்லிமீன் அவ் லில் ஃபுகரா. அந்த ஃபகீர் ஏழை வறியவர்களுக்கு அது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எது? அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய பொறுமதி. சரிதானே? அதனுடைய பொறுமதி இருக்கின்றதே, காசி. காசாக கொடுப்பது, அது மக்களுக்கு அல்லது அந்த ஏழை வறியவர்களுக்கு வந்தன மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கருத்து சொல்கின்றார்கள். சரிதானே? ஆனால் ரசூல் அப்படி சொல்லல. ஹதீஸ்ல அப்படி வரல. சரிதானே? இது இந்த பிற்காலத்துல வந்து இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த கருத்து இன்றைக்கு அநேகமான உலமாக்கள்ல எடுத்துக்கொண்டு சொல்றாங்க. சரிதானே? ஆ இது சம்பந்தமாக உலமாக்களுடைய கருத்து, அதாவது தானியம் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ற கருத்து என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பொறுமதி கொடுப்பது கூடும் என்று இருந்திருந்தால், அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே? சா மின தமர். தமர்ல இருந்து ஒரு சாவு கொடுங்கள். அதாவது ஈச்சப்பழத்திலிருந்து ஒரு சாவு கொடுங்கள். அல்லது கோதுமையில இருந்து ஒரு சாவு கொடுங்கள். எதுவுமே கிடைக்கவில்லை என்றால், அதனுடைய பொறுமதியை கொடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருப்பாங்களா? இல்லையா? அப்படின்னு ரசூலா சொல்லல. சரிதானே? பாரமானே சொன்னாங்க, இந்த வகைகள்ல இருந்து கொடுங்க. அந்தந்த வகை அது அதுதான் அன்றைய காலத்துல அவங்களுக்கு சாப்பாடாக, உணவாக இருந்துச்சு. சரிதானே? கோதுமை, ஈச்சப்பழம், அ அ திராட்சை, காஞ்ச திராட்சை பழம், அ அதேபோல வந்து பால் கட்டி, இது போன்ற இந்த பொருட்கள் இருக்கின்றன. இவைகள் தான் அவங்களுக்கு ஆகாரமாக இருந்தது. சரிதானே? அப்ப நான் ஏற்கனவே சொன்னோம். எந்த நாட்டுல வந்து எதை ஆகாரமா எடுத்துக் கொள்கின்றார்களோ, அதிலிருந்து நீங்க வழங்கலாம். சரி. அப்ப ரசூல்லா வந்து என்ன, இது இல்லாட்டி இது, இது இல்லாட்டி இது, அது இல்லாட்டி இதுன்னு தான் சொன்னாங்க. ஒன்றுமே இல்லன்னுட்டால் பொறுமதிய கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல. சொல்லியிருக்கலாமே. அ பேருந்து வழங்குது வந்தன்னா, அந்த பொருள் தான் குடுக்கணும் என்ற பொருள். அதுதானே. அடுத்தது வந்து என்ன, ஹதீஸ்ல வந்து இடம்பெற்றிருக்கு துஅமத்தல் லிஸ்ஸாயிம். அ உணவாக கொடுங்கள். அந்த நோம்பாளிக்கு அல்லது ஃபுகராக்களுக்கு வந்து என்ன, அ உணவாக இருக்க வேண்டும். அது உணவாக இருக்க வேண்டும் என்று அது கட்டாயமாக்கப்பட்டது 2 நோக்கத்தோட. அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து என்ன, 2 நோக்கத்தோட அது கட்டாயமாக்கப்பட்டது. ஒன்று வந்து என்ன, அந்த நோம்பாளியுடைய நோன்பை சுத்தம் செய்யும். சரியா? இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். 2வது ஹிக்மத் என்னவென்றால், அது ஏழைகளுக்கு உணவாக அமையும். ஏழைகளுக்கு உணவாக அமையும். உணவாகத்தான் இருக்க வேண்டும் என்றத பத்தி இந்த இது எடுத்துக்காட்டு. காசில அந்த இது இருக்குதா? என்று கேட்டால், அது அது அந்த அளவுக்கு அதுல காசில அந்த இது கிடையாது. சொல்லலாம் வந்து இல்ல காசுலயும் இருக்குது தானே. அடுத்தது வந்து அன்றைய தினத்துல அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவங்களும் திண்டு குடிச்சு வந்தன. ஏனைய
முஸ்லிம்களை போன்று அவங்களும் சந்தோஷமாக வீட்டுல சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். காசு நீங்க கொடுத்தீங்கன்றால் அது நாம் சொல்லப்பட்ட என்ன, அது ஒரு ஷாயிராவை போன்று ஜகாத்துல் ஃபித்ர். ஒரு 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 என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய அ அத்தாட்சியை போன்று சின்னம். இவ்வாறு தொழுகை, அதான் ஒரு சின்னம், தொழுகை ஒரு சின்னம், ஹஜ்ஜி ஒரு சின்னம், வெளிப்படையாக செய்யப்படுகின்றது அதுதானே. அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ரும் ஒரு சின்னத்தை போன்று. ரைட்டா? உலமாக்களுடைய கருத்தை சொல்லும்போது சொல்றாங்க, நேரடியா வரல, சின்னது. அந்த அன்றைய தினத்துல நீங்க ஜக்காத்துல் ஃபித்ர் போய் வாங்குவீங்க. அ அத அதுக்குன்ற ஒரு நேரம் கொடுத்து, அதை வாங்கி, அதை எடுத்துக்கொண்டு ஏழை எளியோர்களை தேடிச் செல்வது, அ இதெல்லாம் என்ன, ஓ அதாவது இதற்குரிய நன்மை, ஈடுபாடு. ஆனால் அ ஏழை எளிகளை தேடிக்கொண்டு போய் நீங்க அதை கொடுப்பது சிரமமான வேலை கொஞ்சம். அப்படித்தானே? ஆனா இது காசில் இருக்கின்றதா? காசு அப்படியே கையில பாக்கெட்ல கைய போட்டு, "இந்தாப்பா இத வச்சுக்க" அப்படின்னு சொல்லி ஒதுக்கி குடுத்தாங்க. அந்த தானியம் நீங்க கொடுக்கக்கூடிய தானியம் கொடுக்குறீங்களே, அதில் இருக்கக்கூடிய அதிகமான செயல்கள் இதுல கிடையாது. சரிதானே? நீங்க தானியம் வாங்க போறது, தானியத்த வாங்கி, அது நல்லத பார்த்து நீங்க வாங்கி, நீங்க நடுத்தரமான மிக நல்லது தேவையில்ல, மிக மோசமானதும் இருக்கக்கூடாது. மிக நல்லதாக இருக்கவும் அவசியம் இல்ல. விரும்பினா குடுக்கலாம். நடுத்தரமா, நீங்க சாப்பிடக்கூடிய தானியத்திலிருந்து. சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட தானியத்த நீங்க பார்த்து வாங்கி, அத நீங்க சுமந்து கொண்டு போறீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குமா? இல்லையா? இருக்கு. அத எந்த அளவு தூரம் போறீங்களோ தெரியாது. சில நேரம் ஏழைகள் என்ன வறியவர்கள் கிடைக்க மாட்டாங்க. சரியா? கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நீங்க போகக்கூடிய இதுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கு. தானே? இப்ப இப்படியான அந்த அந்த செயல்கள் அதுல உள்ளடங்கி. ஆனா காசில அந்த இது கிடையாது. காசில நீங்க கொடுக்கிறதும் தெரியாது. அப்ப இத எடுத்துக்கொண்டு செல்லும்போது பலரும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை என்ன தூக்கிக் கொண்டு ஒருவர் இங்க போறாரு, ஒருவர் அங்க போறாரு, ஒருவர் வாங்குறாரு, இன்னொருத்தர் அத கலெக்ட் பண்றாரு. அப்ப அது ஒரு சின்னத்தை போன்றது. ரைட்டானே? வெளிப்படையாக அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஷுக்ர், வெளிப்படையா அல்லாஹ்வுடைய ஷுக்ர், அல்லாஹ்வுக்குரிய நன்றியை எடுத்து காட்டுவது போன்று அது தோன்றுகின்றது. சரியா? அந்த தோட்டம். இதுதானே? ஆனா அது காசுல கிடையாது. காசுல என்ன, இத எடுத்து பாக்கெட்ல கையில போட்டு ஏனைய காசை தர்மம் குடுக்குற மாரி நீங்க கொடுத்துறலாம். அப்படி ஒண்ணு இருக்குதா? ஜக்காத்துல் ஃபித்ர் ஒண்ணு இருக்குதான்றது கூட தெரியாது. எல்லாரும் என்ன, அப்படியே பாக்கெட்ல கைய போட்டு அத வச்சு என்ன போட்டோவா எடுத்துட்டு இருப்பாங்க. அ இல்ல. அப்ப இதுதான் என்ன, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் தானியத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பதற்குரிய அந்த நன்மைகள். சரிதானே? ஆகையால் நாம் தானியத்திலிருந்தே கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரிதானே? அ சரி. காசு கொடுக்கவே முடியாதா என்று கேட்டால், என்று கேட்டால், முதலாவது அப்படி அந்த 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 அதுக்குரிய சந்தர்ப்பம் வர வைக்கக்கூடாது. நீங்க 1 நாள், 2 நாள் நீங்க கொடுத்துறலாம். இன்னைக்கு கூட கொடுக்கலாம். சரிதானே? அந்த சிறந்தது அந்த தொழுகைக்கு செல்லும்போது வழங்குவது தான் சிறந்தது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருநாள் தொழுகை க்கு முன்னர் அதை வணங்கி விட வேண்டும். அதுவும் நீங்க பெருநாள் தொழுகைக்கு செல்லும்போது. ஆனால் இப்ப நம்ம என்ன அந்த மாதிரி அ சனத் அதாவது சனத்தொகை கூட ரோட்டெல்லாம் டிராபிக் பிளாக் ஆயிருக்கும். அந்த ஜக்காத்துல் ஃபித்ர எடுத்துட்டு நாம கொடுக்க போனா ஒருவேளை என்ன அ பெருநாள் தொழுகையும் போய்விடும். ஆகையால் நீங்க அதுக்கு முந்தையே கொஞ்சம் நேரங்காலத்தோட அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அ கொண்டு செலு அ அ சே கொண்டு சேர்த்தக்கூடியவர்களுக்கு அதை சேர்த்து விட வேண்டும். ஒப்படைத்து விட வேண்டும். சரிதானே? 1 நாள், 2 நாள் முந்தியும் கொடுக்கலாம். 1 நாள், 2 நாள் முந்தியும் அதை கொடுக்கலாம்னு உலமாக்கள் சொல்றாங்க. அ அடுத்ததாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற சொல்லும்போது உலமாக்கள் சொல்றாங்க, "சா மினத் தம்ர்" 1 சாவு. சாவுக்குரிய அளவை சொல்லும்போது கிலோகிராம்ல அ 2 கிலோ 40 கிராம் மட்டும் சொல்றாங்க. அதாவது 2 1/2 கிலோ. இன்னும் சொல்றாங்க 2 40ன்னு சொல்லி. அ
என்று சொல்றாங்க. அதாவது 2,5 கிலோ விட கொஞ்சம் கூட. ஆக 2,5 கிலோ 2,45 கிலோ கொடுத்தீங்கன்றால் போதும். 2,5 அநேகமாக 2,5 கிலோ தான் சொல்றாங்க உலமாக்கள். அதுதானே? அதை விட கொஞ்சம் கூட நீங்க கொடுத்தீங்கன்றால் உங்க விருப்பத்துல அது பத்தி பிரச்சனை இல்ல. அதுதானே? ஆ அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். அது வந்து அ மிகவும் மோசமானதா இருக்க கூடாது. அ மிகவும் நல்லதாக இருப்பதும் அவசியம் இல்ல. நல்ல தானியத்திலிருந்து நீங்க குடுக்கணும்னா உங்க விருப்பம். ஆனா கட்டாயம் இல்ல. நடுத்தரம். நீங்க வழக்கத்துல நீங்க எத சாப்பிடுறீங்களோ, அ அதே பொருளிலிருந்து நீங்க கொடுக்கலாம். சரிதானே? இதான் வந்து என்ன இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றிய அ சில விடயங்கள். அடுத்ததாக அ இந்த பெருநாள் சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்கள். அ பெருநாளை பொறுத்தவரையில எல்லா சமுதாயத்துக்கும் மீண்டும் ஒரு பெருநாள் ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொருவரும் வந்து என்ன, அத ஒவ்வொரு விதத்துல வந்து அத கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. சிலர் வந்து என்ன, ஒருவர் ஆட்சிக்கு வந்ததால, அந்த தினத்த வந்து ஒரு பெருநாளா எடுத்து வச்சுக்குவாங்க. அல்லது வேறொரு நிகழ்ச்சி ஏதாவது நடந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியை முன்வைத்து அவங்க அத பெருநாளாக எடுத்துக் கொள்வாங்க. இன்னும் சிலவங்க வந்து அவங்களோட மார்க்கத்திலேயே வந்து என்ன, சில நாட்கள வந்து பெருநாளாக எடுத்து கொண்டாடுறாங்க. இப்படியாக பல விதத்துல வந்து என்ன, சில கொண்டாட்டங்கள கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்களுக்குன்ற வந்து என்ன, 2 பெருநாட்கள் தான் இருக்கின்றது. சரிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகும்போது அ அன்சாரிகள், மதீனாவாசிகள் அ அவர்கள் 2 நாள் அவங்களுக்கு இருந்தது. அதுல வந்து அவங்க அந்த 2 நாட்களை வந்து கொண்டாடக்கூடியதாக இருந்தார்கள். 2 நாட்களை அ மேன்மைப்படுத்தி அதுல வந்து என்ன மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருந்தார்கள். அ அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அ அதுல வந்து அவங்க 2 நாள் வந்து விளையாடுவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க என்று சொன்னாங்க. அப்ப இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் அந்த மதீனா வாசிகள்ட்ட கேட்டாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, "குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலிய்யா." ஜாஹிலியா காலத்துல, இஸ்லாம் வருவதற்கு முன்னர், மடமை அந்த காலத்துல வந்து நாம் இதுல அ விளையாடக்கூடியவர்களாக இருந்தோம். அதாவது அதை அ கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தோம். விஷயம் சொன்னாங்க அந்த மதீனா வாசிகள். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா." அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீங்க கொண்டாடக்கூடிய 2 நாட்களுக்கு பகரமாக அதை விட மிக சிறந்த ஒன்றை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். யௌமுல் அத்ஹா வ யௌமுல் ஃபித்ர். அ அதாவது ஹஜ் பெருநாள் மற்றும் நோன்பு பெருநாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதானே? இப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இதுதான் பெருநாள். நம்மளுக்குரிய பெருநாள் வந்து என்ன? இந்த ஹஜ் பெருநாள் மற்றும் நோன்பு பெருநாள். சரியா? அடுத்ததாக இந்த ஹஜ் பெருநாள் மற்றும் நோன்பு பெருநாள் இது எங்களுக்கு பெருநாளாக மார்க்கத்துல ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் கொண்டாடுவது சுன்னத். இந்த பெருநாளை வந்து என்ன கொண்டாட வேண்டும். அன்றைய தினத்துல வந்து கொண்டாடுவது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். இரு இரு கையில் இருப்பதைக் கொண்டு அன்றைய தினத்தில் நாம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆ சிலவங்க வந்து பார்க்கலாம். சிலர் மரணிச்சு விட்டார். என்ன பெருநாள்? அ என் மகன் போய்விட்டான். அல்ல என் கணவன் போய்விட்டாரு. அல்ல என் தகப்பன் போய்விட்டாரு. சரி இதெல்லாம் வந்து என்ன? அல் ஹயாத் வல் மௌத் மரணம், வாழ்வு என்பது வந்து அல்லாஹ்வுடைய நியமனம். தானே? அ அத நாம மறுக்க முடியாது. சரியா? கவலை ஒன்று இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும், அன்றைய அந்த பெருநாள் தினத்துல வந்து நாம சந்தோஷமா இருப்பதற்கு முயற்சி செய்யணும். அவங்கள மறந்து சந்தோஷமா இருப்பதற்கு முயற்சி செய்யணும். ஆ அடுத்ததாக இந்த பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகை இதுல வந்து உலமாக்களுக்கு மத்தியில அ கருத்து வேறுபாடு இருக்குது என்னவென்றால், அதனுடைய சட்டம் என்ன? வாஜிபா? அல்லது சுன்னத்தா?
அல்லது வேற எதுவும் அதனுடைய சட்டமான்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும்போது சொல்றாங்க வந்து என்ன, ஒரு சாரார் சொல்றாங்க இது வந்து என்ன, இந்த தொழுகை கட்டாய கடமை. எவ்வாறு ஐவேள தொழுகை வந்து என்ன கட்டாயமோ, அதே போன்று பெருநாள் தொழுகையும் வாஜிப் கட்டாயம். கட்டாயம் தொழ வேண்டும் சொல்றாங்க. அது சம்பந்தமாக நீண்ட ஹதீஸும் வந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன, இந்த பெருநாள் தொழுகைக்காக வேண்டி எல்லோருக்கும் வர சொன்னாங்க. பெண்கள் பெண்கள் மீது கட்டாயம் இல்ல தொழுக. பெண்கள் மீது தொழுகை ஜமாத்து கட்டாயமா? ஐவேளை தொழுகை உடைய ஜமாத்து பெண்கள் மீது கட்டாயம் இல்லை. சரிதானே? அவங்க அவங்க வீட்ல தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இந்த பெருநாள் தொழுகையை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் வரட்டும். அதே போல வந்து எவர்கள் தொழுகையில கலந்து கொள்வது அ தடுக்கப்பட்டதோ, மாதவிடாய் வந்தவங்க, அதே போல வந்து பிள்ளை பிரசவமானவங்க, இவங்க கூட அவங்கள கூட ரசூலுல்லாஹ் வர சொல்றாங்க. அ இன்னும் இன்றைக்கு நாளைக்கு திருமணமாக இருக்கக்கூடிய அ கன்னிப் பெண்கள், அவங்கள கூட வர சொல்றாங்க. அப்போ ஒரு பெண் சொல்றாங்க, எங்களுடைய சில அ சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அ அணிவதற்கு என்ன பர்தா கூட இல்லையே ரசூலல்லாஹ். அபாயான்னு சொல்றோம்ல பர்தா. அது கூட இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களும் வரணுமா? அப்படி சிலவங்க இருக்கிறாங்க என்றால், அவங்கள உங்களுடைய ஜுப்பா அதாவது அபாயா உள்ள அவங்கள நுழைச்சிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 பேரும் ஒரு அபா உடுக்கல. எந்த அளவுக்கு அத வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது வந்து ஒரு வெறுமனே ஒரு சுன்னத்து என்று இருந்தால், சுன்னத்துன்னா என்ன? இந்த தொழுகைக்கு முன்பின் நாம தொழக்கூடிய சுன்னத்து. இப்படியான சுன்னத்து. செஞ்சா நன்மை, செய்யாவிட்டால் நன்மை இல்லை. சுன்னத்துக்கு கருத்து வந்து ஃபுகஹாக்கள் என்ன குடுக்குறாங்கன்னா, அ அ அஸ்ஸுன்னத்து மா யுஸாபு ஃபாயிலுஹா வ லா யுஆகபு தாரிகுஹா. அதை செய்தால் செய்வதற்குரிய நன்மை கிடைக்கும். செய்யலனிட்டால் தண்டனை கிடையாது. தண்டனை கிடையாது. வாஜிப் என்றால் என்ன? மா யுஸாபு ஃபாயிலுஹு வ யுஆகபு தாரிக். வாஜிப் என்று சொன்னால், அதை செய்தால் நன்மை கிடைக்கும். செய்யாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். செய்யாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். ரைட்டானே? அப்ப சுன்னத் எது? யுஸாபு ஃபாயிலுஹா, அதை செய்தவனுக்கு நன்மை. வலா யுஆகபு தாரிக்குஹா, செய்யாதவனுக்கு தண்டனை கிடையாது. ரைட்டா? அதுதான் ஃபுகஹாக்கள் இந்த சுன்னாவுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். அப்ப இது ஒரு சுன்னவாக இருந்தால், எது? இந்த பெருநாள் தொழுகை. இப்படி எல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்களா? நீங்க எல்லாரும் வாங்க. பெண்கள் எல்லாம் வாங்க. பெண்கள்லயும் அ எவர்கள் மீது தொழுகை கடமையில அவர்கள் எல்லாம் வரட்டும். என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னால், இது எதை எடுத்து காட்டுது என்றால், அது வந்து ஒரு கட்டாய கடமை. கட்டாயம் என்றத எடுத்து காட்டுகின்றது. என்று அந்த பெருநாள் தொழுகை வாஜிப் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இதெல்லாம். சரிதானே? இன்னும் சிலர் சொல்றாங்க வந்து என்ன, இது வந்து என்ன, சுன்ன முஅக்கதா. சரிதானே? சுன்ன முஅக்கதா என்றால் ரசூலுல்லாஹ் விடாம செய்த ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹ் விடாமல் செய்த ஒரு அ சுன்னத்து. இன்னும் சிலவங்க வந்து ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயான்னு சொல்லிட்டு ஃபர்து கிஃபாயான்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சாரார் அது ஃபர்து தான், கட்டாயம் தான். ஆனால் ஒரு சாரார் செய்தால், அ அடுத்த சாரார் செய்ததுக்கு சமம். ஒரு சாரார் செய்தால், அடுத்த சாரார் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். உதாரணத்துக்கு ஜனாஸா. ஜனாஸா ஒருவர் மரணித்து விட்டால், அந்த மையத்தை குளிப்பாட்டி, கஃனிட்டு அடக்கம் செய்வது ஓ முஸ்லிம்களுடைய கடமை. முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய கடமை. இதை ஒரு சாரார் செய்தால் போதும். அப்படித்தானே? ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாரார் செய்தாங்க என்றால், அ அடுத்தவர்கள் மீது குற்றம் வராது. யாருமே செய்யவில்லை என்றால் எல்லோரும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். யாருமே அந்த மையத்தை குளிப்பாட்டி, கஃனிட்டு அடக்கவில்லை என்றால், ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் அது குற்றவாளியாக கணிக்கப்படுவார்கள். அதுதானே? ஒரு சாரார் செய்தால், அடுத்த சாரார் செய்யாதவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். இதே நேரத்தில் யாருமே செய்யல என்றால், எல்லோரும் குற்றவாளியாக அதேபோல இந்த பெருநாள் தொழுகை ஒரு சாரார் செய்தால், அந்த தொழுகை போய் தொழுவித்தார்கள் என்றால் சேர்ந்து,
தொழுதார்கள் என்றால் போகாதவர்களுக்கு குற்றமில்லை. போகாதவர்களுக்கு குற்றமில்லை. யாருமே அந்த பெருநாள் தொழுகையை சென்று அதை தொழுவிக்கவில்லை என்றால் ஒருவர் முன்னின்று ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் குற்றவாளியாக ஆவார். அப்ப இப்படியாக 3 கருத்து இருக்கு. சரிதானே? ஒன்று வந்தன வாஜிப், இரண்டாவது வந்தன ஃபர்து கிஃபாயா. அதாவது ஃபர்து கிஃபாயா இப்ப நான் சொன்னேன், ஒரு சாரா செய்தால் அடுத்தவர்கள் குற்றப்பிடிக்க மாட்டார்கள். 3வது கருத்து வந்தன சுன்னமு அக்கதா, அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அதாவது ரசூல்லா விடாமல் செய்த சுன்னத். எப்போ ரசூல்லா வாழ்க்கையில இந்த பெருநாள் தொழுகையை விட்டது கிடையாது. தானே? இப்படியா 3 கருத்து இருக்கின்றது. வல்லாஹு ஆலம். ஆனால் முதலாவது கருத்து தான் வந்தன சரியாக படுகின்றது. என்றால் அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு எல்லோருமாக கொண்டு கூட சொல்லி வலியுறுத்துகின்றார்கள். தானே? ஆகையால் வந்தன இதுல பொடுபோக்காக இருக்கக்கூடாது. நேரங்கூட்டியே ஒவ்வொருவரும் இதுக்காக வேண்டி ஆயத்தமாகி முசல்லாவுக்கு சென்று தொழுது விட்டு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக பெருநாள் தொழுகையில வந்தன கொத்துபா எப்ப செய்வாங்க? முதலாவது கொத்துபா நடக்கும். சரிதானே? 2 ரக்காத்துகள், முதலாவது கொத்துபா. அதுக்கு பிறகு வந்தன தொழுகை. அதுக்கு பிறகுதான் மன்னிக்கவும், முதலாவது தொழுகை, அதுக்கு பிறகு கொத்துபா. முதலாவது என்ன செய்வாங்க? 2 ரக்காத் தொழுவாங்க பெருநாள் தொழுகை. அதுக்கு பிறகுதான் கொத்துபா பிரசங்கம் நடக்கும். ஜும்மாவுக்கு நேர் மாற்றம். ஜும்மாவுல வந்தன முதலாவது பிரசங்கம் நடக்கும், அதுக்கு பிறகு வந்தன தொழுகை. சரிதானே? அதுவும் 2 ரக்காத் தான், இதுவும் 2 ரக்காத் தான். ஆனால் வித்தியாசம் என்னென்றால் ஜும்மாவுல பிரசங்கம் முதலாவது நடக்கும், அதுக்கு பிறகு வந்தன தொழுகை நடத்தப்படும். ஆனால் பெருநாள் தொழுகையில முதலாவது தொழுகை, அதுக்கு பிறகு வந்தன பிரசங்கம். இதுல இருந்து என்ன சொல்ல போறோம்னா, சிலவங்க எழுப்பிட்டு போறத நீங்க பார்ப்பீங்க. தொழுது விட்டு சிலவங்க போயிடுவாங்க. போனா பிரச்சனை இல்லை. அந்த தொழுகைக்கு இருப்பதுதான் கடமை. இதுதானே? பிரசங்கத்துக்கு உட்காருவது கட்டாயம் இல்லை உலமாக்க சொல்றாங்க. இருந்தாலும் பிரசங்கம் முடிஞ்சு அங்க நடத்தக்கூடிய அந்த பிரார்த்தனை அதுல கலந்து கொள்வது முக்கியம். ஏன்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு கூட சொன்னாங்க, அதாவது மாதவிடாய் வந்திருக்கக்கூடிய பெண்கள், அதே போல பிள்ளை பிரசவமான பெண்கள், அவங்க முசல்லாவுக்கு வெளியில நிக்கட்டும். முசல்லாவும் தொழக்கூடியவர்கள் சேர்ந்து தொழாம முசல்லாவுக்கு வெளியே நின்று முஸ்லிம்களுடைய பிரார்த்தனையில கலந்து கொள்ளட்டும் சொன்னாங்க. முஸ்லிம்களுடைய பிரார்த்தனையில கலந்து கொள்ளட்டும் சொன்னாங்க. அப்ப அது பிரார்த்தனை அன்றைய தினத்துல பிரார்த்தனை முக்கியமானது. அதுதானே? அப்ப பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரார்த்தனையிலே நாம் கலந்து கொண்டு அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். நினைக்கிற நேரம் முடிந்து விட்டது. அதே போல அன்றைய தினத்துல நீங்க இதுக்கு சொல்லும் போதும் பெருநாத்துடைக்கு செல்லும் போதும் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போங்க. அதுதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடித்து விட்டு போவாங்க. அதுதானே? அதாவது நோம்புடைய நிலைமையில போக மாட்டான். நோம்புடைய நிலைமையில நீங்க போகக்கூடாது. நோம்பை திறந்து விட்டு தான் போகணும். ஒன்று கிடையாது. எதை சாப்பிட்டு விட்டு நீங்க போகணும். இதே நேரத்துல ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் நீங்க நோம்போட போகணும். எதுவும் சாப்பிடாம போகணும். இதான் வித்தியாசம். சரிதானே? அப்ப நோம்பு பெருநாள்ல நீங்க ஏதாவது சாப்பிட்டு, அதை ஈச்சப்பழத்தை சாப்பிடுவது சுன்னத்து. ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போங்க. சரி, சரி, முடிச்சுக்கோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுடைய இல்மை அதிகப்படுத்துறோம். எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு அமல் செய்து துவா செய்யணும். எல்லோருக்கும் எல்லோரும் மீது அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். சொன்ன விடயங்களை கேட்டு அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.